ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி ரெசிபியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இன்றைக்கி நான் வந்து 2 பொங்கலோடைய வீடியோவும் இதில் ஒன்றாவே இது கொடுக்குறேன். நம்ம மாட்டுப்பொங்கல் இது, தை பிறந்தோடனே நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அந்த 2யுமே ஒரே வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டால் அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸாகவும் இருக்கும், பட் இதுவாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 செலிப்ரேஷனுடையதும் ஒரே வீடியோவில் கொடுக்கறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இது மாட்டுப்பொங்கலுக்கு பண்ண பதார்த்தம் இது எல்லாம். அது நம்ம நடு ஹாலில் வச்சு வீட்டில் படைப்போம். நார்மல் பொங்கல் டைமில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். ஸோ அதெல்லாம் இதில் இப்போ எல்லாத்தையுமே ஒரு ரெசிபியும் நம்ம வீடியோ எடுக்கும்போது லாங்காக இருக்கும். ஸோ நான் அதனால் எல்லாம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப லாங்காக எந்த ரெசிப்பியுமே நான் இதில் எடுக்கலை. மற்றபடி நான் அதில் மாட்டுப்பொங்கலுக்கு நான் படைச்சதை எடுக்க முடியல. பட் அந்த டைமில் எனக்கு ஞாபகமே இல்லை அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அதனால எடுக்கலை. பட் பலகாரம்லாம் பண்ணி வச்சு படைக்கிற டைமில் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. நார்மல் டைமில் நம்ம பொங்கல் பண்ணும்போது நான் எப்போவுமே பச்சரிசியில் பண்ணுவேன். இந்த வாட்டி நம்ம அரிசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே, இப்போ பொங்கல் 14ஆம் தேதினா நம்ம 13ஆம் தேதி நைட்டே இந்த ரைஸை ஒரு 6 ஹவர்ஸ் சோக் பண்ணணும், ஊற வைக்கணும். இது நம்ம சிகப்பு காது குத்தரிசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த அரிசியில் தான் இன்றைக்கி இந்த வாட்டி நம்ம சக்கரை பொங்கல் பண்ணோம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு ஒரு 8-9 விசில் விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை வச்சு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி ஊற வச்ச அரிசியிலே பாசிப்பருப்பு போட்டுட்டு நான் கரெக்டாக 1 கப் எடுத்துருக்கேன். எந்த கப்பு எனக்கு தேவையோ அந்த கப்புக்கு 1 கப் எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் நம்ம பாசிப்பருப்பு போட்டுட்டு தண்ணி அண்ட் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை வச்சு அதில் பண்ணது தான் அந்த சக்கரை பொங்கல். ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பொங்கல் பானையை வச்சுட்டு அடுப்பில் 2 பானையும் வச்சுட்டு அந்த பால் நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றுவோம் இல்லையா, அப்போ அதை ஊற்றும்போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு 2 பானைக்குமே, ஒரு சக்கரை பொங்கல், 1 வெண்பொங்கலுக்கு வச்சு நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியெல்லாம் போடுறது. அந்த வெண்பொங்கலுக்கு நம்ம பச்சை அரிசியும், சக்கரை பொங்கலுக்கு நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா ஆல்ரெடி இந்த காது குத்தரிசி, அந்த அரிசியும். அதிலே சிகப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நான் சிகப்பு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ அதை நீங்கள் நார்மலாகவே, இது பொங்கலுக்குன்னு இல்லை, நம்ம நார்மல் டேஸ்லேயும் பண்ணலாம். பட் நான் இந்த வாட்டி பொங்கலுக்கு இதை எடுத்தேன். பால் நல்லா பொங்கி எல்லா பக்கம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கலுக்கு அரிசி போட்டோம். இன்னொரு பக்கம் குக்கரில் இருக்க சாதத்தை எடுத்து இந்த பக்கம் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் அந்த சாதத்தெல்லாம் நம்ம மாற்றிட்டு இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் நல்ல சுத்தமான வெல்லம், அதனால் அது அப்படியே டைரெக்டாக ஒரு குண்டு வெல்லம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்க அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள், லைட்டாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சால்ட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நல்லா அந்த ஸ்மெல், அந்த வெல்லத்தோடைய ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் நெய்யில் வதக்கிட்டு அதை போட்டு இறக்குறது தான் இந்த சக்கரை பொங்கல். நான் இது தான் இந்த வாட்டி பண்ணேன். வெண்பொங்கல் நார்மலாக நம்ம எப்பவும் போல் பச்சரிசியில் பால் ஊற்றி, அதுதான் வெண்பொங்கல். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாம்பார் வைப்போம், வடை பண்ணுவோம், பாயசம் பண்ணுவோம் அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் பண்ணி போச்சு ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே எப்படின்னா நம்ம மாட்டுப்பொங்கல்னு சொல்லும்போது எல்லாம் நான்வெஜ் வகை எல்லாமே வச்சு படைக்கணும். இந்த பொங்கலுக்கு இப்போ இது பண்ணும்போது இதுக்கு வாழை இலை போட்டு நம்ம சாமிக்கு படைச்சதெல்லாம் இதில் நீங்கள் பார்க்க முடியும். பட் அந்த இதில் நான் படைக்கிறத எடுக்க மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, அதை படைச்சதெல்லாம் ஞாபகமே இல்லை. எடுத்து முடிச்ச அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஓகே எதையோ நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு. ஸோ அது மிஸ் பண்ணேன். பட் பண்ணதெல்லாம் எடுத்திருக்கேன்.
வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணது பொங்கல், ஃபஸ்ட்டு டே பொங்கல். செகண்ட் டே பொங்கல் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவிலே அதோடய ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். லாஸ்ட்டாக இறக்கும்போது லைட்டாக இந்த பொங்கலுக்கு வந்து பச்சை கற்பூரம் லைட்டாக நான் எப்போவுமே போடுவேன். ஸோ அது வந்து நம்ம பச்சை அரிசி தான் போடணும், இந்த அரிசி அப்படிலாம் கிடையாது, எல்லா அரிசிக்குமே நம்ம போடலாம். பட்டு பர்ஃபெக்டாக இருந்தது. சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருந்தது எனக்கு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அரிசியில் பண்ணுறது. எப்போவுமே நம்ம பச்சை அரிசியில் பண்ணிட்டு இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட வேண்டியது தான். ஸோ ரெடி. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம், படைத்தோம். செகண்ட் டே மாட்டு பொங்கலுக்கு படைச்சதும் இதில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள், கேளுங்க. உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ண என்ன ஆகும்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் ஹைப் பண்ணுங்கள். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டு பழக்கம் என்னவோ அதுபடி தான் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம எல்லா ஸ்வீட் ஐட்டமும் பண்ணோம், வடை எல்லாமே பண்ணோம், நான்வெஜ்ஜும் பண்ணணும்.
ஸோ ஸ்வீட் ஐட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா பணியாரம், சுழியம், வடை, அப்புறம் வந்து ஸ்வீட் ஐட்டம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பண்ணலாம். பட் நான் இவ்வளோ தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான், எக்கு, ரைஸு, அப்புறம் பருப்பு, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பரங்கிக்காய் பொரியல். ஸோ இதெல்லாமே வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் இலையில வைக்கிறது. ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் வீட்டு பழக்கம் இது. ஸோ அதுபடி பண்ணினேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ.